ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சே தான் ஆகணுங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூடியூப்ல வந்து நிறைய சேனல்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல இருந்து கூட நம்ம வந்து டெய்லி வந்து படிச்சுக்கலாம். நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு இவங்களோட சேனல்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவங்க வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த இமேஜ்லாம் வச்சு அவங்க சொல்லி தர விதம் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த இது பாக்குறப்ப எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னா நிறைய விஷயம் இது பண்றப்ப நம்மளால படிக்க முடியாது. இவங்க வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து நல்லா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் இதை வந்து ஃபாலோ பண்றேன். நீங்களும் இந்த சேனல் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க டிஎன்பிசி படிக்காத ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கூட ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டெய்லி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் வந்து தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து நானாவே எடுத்தது. இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேட்கறாங்க கேட்கல அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது. அப்போ பிகினர்ஸ் இருக்கிறப்ப நம்ம வேற ஒருத்தவங்களோட கைடன்ஸ் மூலியமா படிக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் இதை பாக்குறேன், இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறத ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ வந்து பிகினர்ஸா உள்ள படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இவங்களோடது வந்து நல்லா இருக்கு. அதாவது கொஞ்சமா சொன்னாலும் நமக்கு நல்லா மைண்ட்ல நிக்கிற மாதிரி நல்லா சொல்லுவாங்களா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு அவங்க வந்து முன்னாடி நாள் நடத்தினது வந்து ரிப்பீட், அதாவது அடுத்த நாள் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அன்னைக்கு நடத்துறத வந்து ரிப்பீட் ரிவிஷன் கொடுப்பாங்க. டெய்லி வந்து ஒரு தினம் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்ல வந்து ஜிஎஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து கீழே கமெண்ட்ல இது பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் அந்த டேட் போட்டு நோட் பண்ணிருக்கேன். நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து இவங்களோட இது நோட் பண்றேன். நவம்பர் 1 இருந்து, ஏன்னா அடுத்து நம்ம வந்து குரூப் 4 குரூப் 2 படிக்கிறதுக்கு நவம்பர் 1ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டா தான் இருக்கணும்னு சொல்லி கிடையாது, நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கணும். அவங்க சொல்ற விஷயங்களை, அதாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப நிறைய விஷயம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்துலாம் கூட நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய வரும். அதே மாதிரி அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ்லயும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது மாதிரிலாம் வந்து டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுவும் நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் டெய்லி நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இன்னைய தேதி வந்து நவம்பர் 16, 17, இப்போ நவம்பர் 18. இது மாதிரி வந்து டெய்லியுமே காலையில 7 மணிக்கு வந்து அவங்க லைவ் போட்டுருவாங்க. லைவ் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டோம்னா அப்போ நம்ம காலையில வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்போம் பாத்தீங்களா. அதனால நான் எப்பொழுதும் காலையில 10 மணிக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட வீடியோ போட்டு, இப்போ பாருங்க நவம்பர் 18னா இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் தான் இருக்குது. ஓகேங்களா, இவ்வளவு விஷயங்கள் மட்டும்தான் வந்து அவங்க நடத்தினது. அப்போ அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நிறைய இருக்கும், அதை நோட் பண்ணிப்பேன். அது இல்லாம வந்து வேற ஏதாவது நான் அன்னைய டேட்ல தினமணி நியூஸ் பேப்பர்ல இல்ல வேற எங்கேயாவது பாக்குறேன் அப்படின்னோம்னா அந்த முக்கியமான விஷயங்களை இந்த மாதிரி ஸ்டார் போட்டு நோட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த சேனலை ரெஃபர் பண்றதா, அதாவது கண்டினியூ பண்றதா, இல்ல வேற ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கூட நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வேற சேனல் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சஜஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து மத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்படி நான் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா அதை பாக்குற வியூவர்ஸ் வந்து அவங்க அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை.